இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா ஏதோ ஒரு புதிய உலகுக்கு வந்த மாதிரி சொல்ல வரும்போது, என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதையோ அதிசயமா பார்ப்போம். உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க. இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞனாக வந்திருக்கேன், எத்தனையோ மியூசிக் டேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனை சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த உடனே மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடான்னு மேடையில் ஹரிங்கிறதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்து விடாது. ஏன்னா நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. அவன் தான் எனக்கு சொல்லி பழகம். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கிறாங்க. சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன். When he compose, he forget himself. அவன் மூச்சோட இசையாகத்தான் வெளியே வரும். சும்மா அந்த விரலை வச்சு தட்டுனா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பற்றி நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்ல. அந்த ஹார்மோனியை பற்றி என்னை வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எடுத்து வரும். அவனும் ட்ரை பண்ணுறான், நல்ல மியூசிக் இல்லாமல் விட்டுருவான்னு. விட மாட்டேங்குது இந்த ஹார்மோனியம். கைவி அப்பேற்பட்டோம். ஏன்னா உள்ள நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜாவுக்கு பார்த்து என்னடாவாள். இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவளுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும் ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான மூஞ்சி. எப்படி என் கூட தான் இருந்தேன், எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம். நான் எல்லா இடங்களும் சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலே ஒரு கம்பியை போட்டுக்குவோம், இதில் கட்டுவோம், இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம், ஒரு பூட்டு எடுத்துக்குவோம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். டொங்கின்னு ஒரு தட்டுவான், இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல, வாசம் பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மேடையில் இருக்க சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசந்து போறேன். கூடுதல் ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிருவோம். அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகு இருக்கான்னு தெரியல. தி கிரேட் இளையராஜா. இது ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்றது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யணும். பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும். ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. அது வரும். தனுஷ் எனக்கு ஆச்சரியம், எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுவேன். தனுஷ் ஐயோ எப்படி நடிகனாக எடுக்கிறதா, இயக்குனராக எடுக்கிறதா, எழுத்தாளனாக எடுக்கிறதா, எந்த இதுக்கும் கட்டுப்படாமே தனுஷ்.
எல்லாமுமாய் நான் கூட வேலை செஞ்சேன், மிரண்டு போயிட்டேன். அதை மனிதாபிமானத்திலே சரியா கடவுள் கொண்டு சேர்த்திருக்காரு பாருங்க இளையராஜாவின் விஷயம். ஏன்னா ஏதோ நடக்க இருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனாலதான் 2 பேரையும் கடவுள் கொண்டாந்து உட்கார வச்சுட்டார். ரொம்ப பேசக்கூடாது இளையராஜாவை பற்றி பொழுதுங்க, ஏன்னா தெரிஞ்சது தானே கதைச்சிக்கிட்டே இருக்கணும். they will prove, அவங்க நிரூபிச்சு காட்டுவாங்க. பாரதி ராஜா என்ன, இந்த ராஜா இந்த ராஜாவுக்கு இப்படித்தான், யார் ராஜாவா இருந்தாலும் தோத்துருவாங்க, இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம். அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், ராஜா ராஜா ராஜன் இந்த ராஜா தூக்காரு. அது என்ன எனக்கு அது போட்டேன், தூக்காத எங்கும் கூதியாடணும். கிரேட் மேன் வெற்றிமாறனை ரொம்ப அசட்டா நினைக்கிறது. தனுசு வெற்றிமாறன்லாம் இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசட். இளையராஜா வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா எனக்கு இளையராஜா வீட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் அங்கே இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு அவன் கேட்பான். ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம சொல்லி பார்ப்போம், என்ன அற்புதம் இல்லை, பாட்டு சூப்பர். இல்லை அந்த ஓட்டுங்க என்ன தெரியும் மியூசிக்கை பற்றி பேசுகிறோம், நான் உனக்கு பிரபலமாக பாராட்டுவேன், உனக்கு என்ன தெரியும் மியூசிக்கை பற்றி தெரியாதுதா. அதனால such great people. கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது, அவன்லாம் கலையுலகத்துடைய மிகப்பெரிய சொத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.